ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பல ஆரோக்கிய நன்மைகளை இந்த பலாப்பழம் தன்னுள்ள வச்சுருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக பலனளிக்கிறது இல்லை. ஒரு சிலர் இதை தவிர்க்கிறதே நல்லது. ஏன் அப்படி, யாரெல்லாம் பலாப்பழத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துடலாமா? பலாப்பழம் அப்படிங்கிறது முக்கணிகளில் ஒன்று. கோடை காலம்தான் இதோட சீசன். வாசனையே வாயில் எச்சு ஊற வைக்கும். இவ்வளவு சிறப்புகளையும் கொண்டது தான் இந்த பலாப்பழம். பலாப்பழத்துலேருந்து எடுக்கப்படுற சதை இருக்குல்ல, அது இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. இதோட நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் செரிமானத்துக்கு உதவுது. பலாப்பழம் மட்டும் இல்லாமல் அதோட காய்கள், விதைகள் அப்படின்னு எல்லாமே சத்து நிறைந்தது தான். பலாப்பழத்தில் விட்டமின்களும் கனிமங்களும் நிறைய இருக்குது. உடலுக்கு ஆற்றலை தர்றதோடு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்க உதவுது. குறிப்பாக பலாப்பழம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு வலிமை தர்றதாகவும் இருக்குது. கூந்தல் இருந்து சரும ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னாலும் இந்த பலாப்பழத்தை சொல்லலாம். இருந்தாலும் இது எல்லாருக்கும் ஏற்றதில்ல. ஒரு சிலர் தவறுதலாக கூட பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. யார் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க. இவங்க பலாப்பழத்தை சாப்பிட்றத குறைச்சிக்கிறது, அப்படி இல்லைன்னா முற்றிலுமாக தவிர்த்துறதே நல்லது. அதுபோல் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் பலாப்பழம் சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இயற்கை சர்க்கரையினால் இரத்த சர்க்கரை அளவு அதிகரிச்சிடும். இவங்க பலாப்பழத்தை குறைந்த அளவில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பலாப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. செகண்ட் ஒன், கர்ப்பிணிகள் பலாப்பழம் சாப்பிட்றதுல கவனமாக இருக்கணும். குறிப்பாக கர்ப்ப காலத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா பலாப்பழத்தை தவிர்த்துறதே நல்லது. மீறி சாப்பிட விரும்புனீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன், சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க. பலாப்பழத்தில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. சிறுநீரக செயல்பாடு குறைந்தவர்களுக்கு அதிகப்படியான பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்தத்தில் சேர்றது இதய துடிப்பை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்கெல்லாம் பலாப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபோர்த் ஒன், அலர்ஜி, ஒவ்வாமை இருக்கிறவங்க. சிலருக்கு பலாப்பழம் சாப்பிட்ட உடனே தோலில் அரிப்பு, தடிப்பு, தும்மல் இது மாதிரியான ஒவ்வாமை அறிகுறிகள் ஏற்படலாம். குறிப்பாக லேட்டெக்ஸ் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த பழம், அதாவது இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது ஒத்துக்காது. அலர்ஜி இருக்கிறவங்க இந்த பலாப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபிஃப்த்து ஒன், அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கிறவங்க. இது ரத்த உறைதலை தாமதப்படுத்துகிற தன்மையை தன்னுள்ள வச்சுருக்கிறதுனால அறுவை சிகிச்சை செய்ய போகிறவங்களாம் இந்த பலாப்பழத்தை தவிர்த்துறதே நல்லது. ஏற்கனவே ரத்த உறைதல் பிரச்சனை இருக்கிறவங்களும் பலாப்பழத்தை சாப்பிடவே கூடாது. என்னதான் பலாப்பழம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை தன்னுள்ள வச்சுருந்தாலும் உங்களோட உடல்நிலையை பொறுத்து அதை சாப்பிட்றது தான் நல்லது. நீங்கள் நல்ல உடல்நிலையோடு இருந்தீங்கன்னா கூட சரியான அளவில் பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதிகமாகவோ பொருத்தமில்லாத சூழ்நிலையிலையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். மிதமான அளவில் பலாப்பழத்தை எடுத்துக்கலாம். இந்த 5 பிரச்சனை இருக்கிறவங்க பலாப்பழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் யாரெல்லாம் பலாப்பழத்தை அறவே தொடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.